இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம். கிரேஸ் டிவி கிஃப்ட் ஃப்ரம் காட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒருவருக்கு ஒருவர் முகமறியாமல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 65 வசனம் 11. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. ஆம் அன்பு உறவுகளே, இந்த புதிய ஆண்டை புத்தாண்டை காண்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையான ஆண்டு, செல்வ செழிப்பான ஆண்டு, மகிழ்ச்சியான ஆண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்த வசனம் யாருக்கு சொல்லுகிறார்? ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆம் அன்பு உறவுகளே, இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ, இந்த புத்தாண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ என்று பயப்படாதே, கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவருமாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும். எப்படி? நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் மழை ஊற்றும் என்று சொல்கிறார். தோல்வி என்பது உனக்கு இனி வராது. ஏனென்றால் உனக்கு விரோதமாய் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும்படியாக போராடுகிற பொல்லாத ஆவிகளே ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் காலின் கீழ் போட்டு மிதித்து விட்டார். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, வெற்றிதான் உன் வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் உன்னை உருவாக்கினவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உலக தோற்றத்துக்கு உன்னை நான் முன் குறித்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும். அப்ப நமக்கு கடந்த ஆண்டுகளில் இருந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலம், தவிப்பு இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அழிந்துவிடும். முற்றிலும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்துவிடும். இனி உனக்கு தோல்வி என்பதே இல்லை. வெற்றி வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை தொடரும். இதற்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தரை, உன்னை சிருஷ்டித்தவரை, உன்னை உருவாக்கினவரை நீர் தொழுது கொள்ள வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்வாயானால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நெய்யாய் பொழியும். இந்த ஆண்டு வருஷத்தை உனக்கு நன்மையினால் முடிசூட்டுவார். இந்த ஆண்டு உனக்கு செல்வ செழிப்பான ஆண்டாகவும், தடைகள் நீக்கப்பட்ட ஆண்டாகவும், கட்டுகள் முறிக்கப்பட்ட ஆண்டாகவும், இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியும் ஜெயமும் உன் வாழ்க்கையில் தொடரும். இனி
தோல்வி உன்னை பார்க்க முடியாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டை உனக்கு நான் நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகவே இனி நீ எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. உன் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிடு. உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. கலங்கி தவிக்காதே. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புத்தாண்டு உனக்கு வெற்றியின் ஆண்டு, செல்வ செழிப்பின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கும். அன்பு உறவுகளே, இந்த வார்த்தைக்காய் நாம் தேவனை நோக்கி பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? வானிலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, நீர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து நம்பிக்கை வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆசீர்வாதம் நாங்கள் சுதந்திரித்து கொண்டு நாங்கள் குடும்பமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ என் தேவனாய் கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய், இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாய் எங்கள் வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாக நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.